ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வஞ்சரம் ஃபிஷ் நான் ஒரு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர், மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே நான் வஞ்சரம் ஃபிஷ் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட்டை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிட்டு அது கூட காரத்துக்கேற்ப ரெட் சில்லி பவுடர், இது கூட தேவைக்கேற்ப கொத்தமல்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ், தேவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம இதை கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த வஞ்சரம் ஃபிஷ் எடுத்து நல்லா அந்த மசாலாவில் வந்து தடவி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா வந்து தடவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வந்து ஃபிஷ்ஷில் வந்து கோட் ஆகணும். இப்போ இந்த மசாலா தடவி வச்ச மீனை வந்துட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற விடலாம். நான் இங்கே பேனில் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா எண்ணெய் சூடான உடனே மசாலா தடவி வச்ச மீனை சேர்த்து 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக மேலே வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெட்டி வச்ச வெங்காயம் இந்த மாதிரி சேர்க்கும்போது இன்னும் வந்து மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும். மீன் வறுவல் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.